அண்ணன் வந்து விஜய் ரசிகர். நாங்கள் வந்து அங்கே வந்து விருதுநகர் ராஜபாளையம் மொட்டமலை எங்கள் ஊர். நாங்கள் வந்து விஜய் ரசிகர். எங்கள் அப்பாலாம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார். எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் ஓட்டு போட்டார். நாங்கள் விஜய் ஓட்டு பண்ணாங்க வந்து ஃபேவர் வந்து 25 வருஷமாக ஒரு 26 எனக்கு விவரம் தெரிஞ்சு விஜய் ரசிகர். நான் விஜய்க்கு ஓட்டை போடணும், விஜய் வரணுங்காண்டி ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்கள் அவர் வந்து ஒரு மாற்றம் செய்யணும், அவர் வந்து நல்லது செய்யணும்னு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். நாங்கள் அந்த காலத்தில் வந்து நாங்கள் சின்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் கருத்தது அவர், எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஃபேவரட். நாங்கள் ரசிகர். நாங்கள் அவர் எங்களுக்கு வரணும், அவர் மாற்றம் செய்யணும் நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். நாங்கள் அவர் வந்து எங்களுக்கு இதை செய்யணும். எல்லாரும் எங்கள் எல்லாமே விஜய் ரசிகர். நாங்கள் எல்லா பேரும் எல்லாரும் எங்கள் ஊரில் இருக்கு, இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் ஃபுல்லாக நரிக்கிற சமுதாயம் இருக்குது. எங்கள் நரிக்கிற சமுதாயம் ஃபுல்லாக வந்து எப்படின்னா எங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நாங்கள் எல்லாம் அவரோட இருக்கோம். எல்லாம் விஜய் தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் நாம ராஜபுரத்துலேருந்து வண்டியிலே வரோம். நாங்கள் என்ன வந்து என் சொந்த வண்டி எப்படின்னா விஜய் நெருப்பு மன்றத்துக்காரங்க வந்து பைக்கில் கூப்பிட்டாங்க, வேனில் கூப்பிட்டாங்க, வந்து வேனில் போகலாம் அப்படின்னு. எனக்கு அந்த விருப்பம் கிடையாது. என் பைக்கில் போய் என் தலைவரை நான் வந்து என் பைக்கில் சொந்த பைக்கில் என் சொந்த செலவில் வச்சு நான் என் சொந்த தலைவர் வந்து அந்த பாதுகாப்பு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் வந்துட்டு இருக்கோம். ராஜபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். அதுவும் அப்படின்னா வந்து நேர் பாதை விடலை எங்களுக்கு. அழகாபுரம் வந்து நேராக வந்து கல்லுப்படி போகிற பாதை விடலை எங்களுக்கு. இந்த டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி மாற்றியெல்லாம் பாதை விட்டாங்க. நாங்கள் தளபதியோட தீவிர ரசிகர். அவர் ரசிகர் மன்றமாக இருந்தோம், அப்புறம் மக்கள் இயக்கமாக இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கட்சியில் இருக்கோம். நான் வந்து திருச்சி மாவட்ட இளைஞரணி மேற்கு தொகுதி இணைச் செயலாளர். எங்கள் வண்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு வந்து அதுதானே திருவிழா. இப்போ மதுரையில் அழகர் எப்படியோ அதே மாதிரி விஜய் தளபதி அண்ணன் தளபதி அண்ணன் வந்தால் இன்னைக்கு வந்து அழகர் வந்த மாதிரி ஒரே வருஷத்தில் 2 இது நடக்குது. எல்லாத்துக்குமே எல்லாருமே திருப்தியாக போகிறோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு அலுவல் இல்லாமல் எங்கள் வண்டிங்க கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது. அதாவது தளபதியை பார்க்க வர வண்டி எல்லாம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது. அனாவசியமாக ரூட்டு சுற்றி விடுறது, வெயில், இவ்வளோ தூரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாம் ரூட்டு சுற்றி எங்களுக்கு சொன்ன பார்க்கிங் வேறு, அந்த வழியில் சொன்னது வேறு. எங்களுக்கு மேப்லேருந்து எல்லாமே எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கிட்ட வரோம், மாற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். நாங்கள் தேனி மாவட்டம், தேனி தெற்கு மாவட்டம், லெஃப்ட் பாண்டி அண்ணன் தலைமையில் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து உத்தமபாளையம் பேரூர் ஒன்றியம் மற்றும் பேரூர் எல்லாருமே இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து ரொம்ப கட்டுப்பாடு வச்சுட்டாங்க. இது மற்ற இந்த குரு பூஜையாக இருக்கட்டும், மற்ற மாநாடாக இருக்கட்டும், மற்ற கட்சி மாநாடாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் யாரும் கொடுக்கல. எல்லா வண்டியிலும் நீங்கள் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 7 இடத்துல செக் போஸ்ட் வச்சு நேற்று நைட் இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 100 சிஐடி கால் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வண்டி வெஹிக்கிள் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே நாங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த பாஸ் ஒட்டினது போக திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் நின்று எங்களை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இது ஓகே, நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் நாங்கள் எல்லாமே பக்காவாக கிளியராக ரெடி பண்ண சொல்லி எங்களுக்கு முன்னாடி அறிவுறுத்தல் வந்ததுனால நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இதே ரெடி பண்ணாமல் மற்ற கட்சிக்காரவங்க அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க. அதை யாரும் கட்டுப்படுத்தலை. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும் காவல்துறைக்கு தமிழக வெற்றி கழகம்னா அவங்க எப்படி இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்களா இல்லையான்னு கேரியர் முறக்கொண்டு கழட்ட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தோம். இது விக்கிரவாண்டி மாநாட்டில் எந்த ஒரு அபியூஸும் நடக்கலை, எந்த ஒரு சட்டவிரோதமான செயல்களும் ஈடுபடலை. இப்பயும் நாங்கள் ஈடுபடலை. இது காவல்துறைக்கே தெரியும். உளவுத்துறை வந்து 1008 ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லை, கம்மியாக தான் ஆள் வந்திருக்காங்க, கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை சுற்றி விட்டாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்டே ரெக்கார்டு இருக்கு. நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோன்னு காவல்துறையிட்டே ரெக்கார்டு இருக்கு. தளபதியை மீறி இங்கே எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காரு. நாளைக்கு ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் இருக்கிற போது அவ்வளோ பெரிய ஒரு லேடியே வந்து இரும்பு பெண்மணியாக இருந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்களே இது சாதாரணமாக போயிட்டாங்க. அந்த கட்சி 3 உடஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு தளபதி வந்திருக்காரு. நாளைக்கு தளபதிக்கும் உதயநிதிக்கிட்டே போட்டி ஏவும். அன்னைக்கு ஸ்டாலின் மறைஞ்சாருன்னா தளபதிக்கு உதயநிதியே போட்டி, தளபதியா உதயநிதியான்னு பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வர்றோம்னா, வெள்ளக்கோயில் ஒன்றியம் நகரத்திலிருந்து வர்றோம்னா, இப்போ நாங்கள் வந்துட்டு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே இருக்கோம். இதில் தளபதி பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர்த்துக்கிட்ட வந்திருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வரையுமே பஸ் வந்துட்டு டிராஃபிக்ல தான் இருக்குன்னா, கரெக்டான ஒரு டிராஃபிக்ல எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா. பட் ஆனால் கழக நிர்வாகிகள்லாம் சேர்ந்துட்டு அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பஸ் டிராஃபிக் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்கண்ணா. அதுக்காக ஏதாவது பஸ்ல டிராவல்ஸ்ல தான் வந்திருக்கோம். நிப்பாட்டிட்டு நடந்து போறேங்கண்ணா. மாநாடு வரலாம் நடந்தாங்கன்னு போகணும். 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்துடும்லங்கண்ணா. நடந்து போகிறோம். திவ்யாஸ்ரீங்கண்ணா.